கரம் மசாலா அரைக்க போகிறோம். அதுக்கு தேவையான பொருட்கள்: மல்லி, நாட்டு மல்லி 3 டேபிள் ஸ்பூன் நல்லா பெருசாக இருக்கும். டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நிறையா 3 டேபிள் ஸ்பூன் எடுத்துக்கிட போகிறோம். மூணு டேபிள் ஸ்பூன் மல்லி எடுத்திருக்கோம். 3 டேபிள் ஸ்பூன் சோம்பு எடுத்திருக்கோம். அடுத்தது சீரகம் 2 டீஸ்பூன். சோம்பு மல்லி எடுத்தது டேபிள் ஸ்பூனில். இப்போ சீரகம் 2 டீஸ்பூன். மல்லி எடுத்தாச்சு, பெருஞ்சீரகம் எடுத்தாச்சு, சீரகம் எடுத்தாச்சு. அடுத்தது பட்டை 2 இன்ச் சைஸுக்கு 5 பீஸ் எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் அன்னாசி பூ 2 பீஸ் எடுத்து வச்சுருக்கேன். அப்புறம் இது மராட்டி மொக்கு, இது 4 பீஸ் எடுத்து வச்சுருக்கேன். அப்புறம் கிராம்பு, இது 15 பீஸ் எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் ஏலக்காய் 6 ஏலக்காய். இது ஜாதி பத்திரி, அது 2 பூ எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இது எல்லாமே மல்லி, பெருஞ்சீரகம், சின்ன சீரகம், அப்புறம் இந்த ஜாமான் எல்லாத்தையும் ஒன்றா லேசாக சூடேற்ற போகிறோம் ஒரு கடாயில் போட்டு. அப்போ தான் ரொம்ப நாளுக்கு இதை வச்சுருக்க முடியும். 1 ஸ்பூன் மிளகு எடுத்து தனியாக ஒரு தட்டில் வச்சுருக்கோம். வேறு ஜாமான் எல்லாத்தையும் ஒன்றா ஒரு கடாயில் போட்டு லேசாக சூடேற்ற போகிறோம். ரொம்ப வறுக்கக்கூடாது. இதை ரொம்ப வறுத்தா கசக்கும். அதனால் இதை லைட்டாக அடுப்பில் வச்சு சூடேற்ற போகிறோம். அவ்வளோதான். நம்ம எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து லேசாக அடுப்பில் சூடேற்றிருக்கோம். இப்போ லைட்டாக தொட்டு பார்ப்போம் சூடு எப்படி இருக்குது அப்படின்னு. லைட்டாக தொட்டு பார்த்தா எல்லா ஜாமானும் சூடேறிடுச்சு. இந்த அளவுக்கு வறுத்தா போதும், ரொம்ப போட்டு வறுக்கக்கூடாது. எல்லா பொருட்களும் சூடேறணும். இந்த லெவலில் மிளகு அதில் சேர்க்க போகிறோம். மிளகை அதில் சேர்த்தாச்சு. ஒரு 2 கிண்டு கிண்டுவோம். கிண்டிட்டு அதுவும் அந்த டைம் பீயிங்கில் லேசாக சூடு ஏறிடும். நல்லா வாசமாக இருக்கும். நம்ம கிண்டுறப்பே லேசாக சூடேனாலும் நல்லா வாசமாக இருக்கும். இப்போ நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு ஆற வச்சுட்டு அரைச்சி ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் மாற்றி யூஸ் பண்ணிக்கலாம். கரம் மசாலாவுக்கு வேணுங்கிற ஜாமான்லாம் மிக்ஸி ஜார் நல்லா ஆற வச்சு மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா அரைச்சி ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் சேஞ்ச் பண்ணிட்டேன். இது கொஞ்சம் நல்லா ஆறினோடனே மூடி அடுத்து யூஸ் பண்ண ஆரம்பிச்சிடலாம். கரம் மசாலா ரெடியாக இருக்குது, யூஸ் பண்ணுறதுக்கு தயாராக இருக்குது. இந்த கரம் மசாலாவை பிரியாணிக்கு யூஸ் பண்ணலாம். வெஜிடேரியன் பிரியாணி, வெஜிடேரியன் கறி மசாலா போடுற திங்ஸ் எல்லாத்துக்கும் போடலாம். நான் வெஜிடேரியன் பிரியாணிக்கும் போடலாம். ரொம்ப நல்லாயிருக்கும்.